ஹலோ பிராண்டன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான, ஆனா நாம் அடிக்கடி மறந்துடுற ஒரு விஷயம். அதுதான் செல்ஃப் லவ். அதாவது உங்களை நீங்களே நேசிப்பது. நம்ம மத்தவங்களுக்காக வாழ்றோம், மத்தவங்களுக்காக ஓடுறோம். ஆனா என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்னு ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்கோமா? உங்களை நீங்களே நேசிக்கலனா இந்த உலகத்துல யாராலையும் உங்களை முழுசா நேசிக்க முடியாது. இன்னைக்கு வீடியோல எப்படி நம்ம மேல நாமளே காதல்ல விழுறது, எப்படி நம்ம கான்பிடன்ஸ் அதிகப்படுத்துறதுன்னு ரொம்ப சிம்பிளா ஒரு ஃப்ரெண்டா பேச போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில ஒரு சின்ன சீக்ரெட் டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஏன் உங்களை நீங்களே நேசிக்க வேண்டும்? நம்ம ஊர்ல ஒரு தப்பான புரிதல் இருக்கு. நம்மள நாமளே கவனிச்சுக்கிட்டா அது சுயநலம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. விமானத்துல போகும்போது கூட ஆபத்து காலத்துல மத்தவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் மத்தவங்கள கவனிக்க முடியும். ஒண்ணு, ஒப்பிடுதல் எனும் விஷயம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே மத்தவங்க வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அவங்க டூர் போறாங்க, புது கார் வாங்குறாங்க. இத பார்த்துட்டு நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மொக்கையா இருக்கு? உண்மை என்னன்னா அவங்க காட்டுறது வெறும் ஹைலைட் ரீல் மட்டும்தான். அவங்களோட கஷ்டங்களை அவங்க போஸ்ட் பண்றது இல்ல. உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிடுறது உங்க மனசை நீங்களே காயப்படுத்துறதுக்கு சமம். உங்க போட்டி நேற்றைய நீங்களோட மட்டும்தான் இருக்கணும். 2, நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய வியாதி பீப்புள் ப்ளீசிங். எல்லாருக்கும் எஸ் சொல்லிட்டு கடைசியில நம்ம கஷ்டப்படுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அல்லது உங்களால முடியலையா? தயக்கமே இல்லாம இல்லைன்னு சொல்லுங்க. மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயப்படாதீங்க. உங்களை மதிக்கிறவங்க உங்க முடிவையும் மதிப்பாங்க. 3, உங்கள் உடலை நேசியுங்கள். நான் ஏன் குண்டா இருக்கேன்? நான் ஏன் கருப்பா இருக்கேன்? இந்த மாதிரியான கேள்விகள் உங்களை நீங்களே வெறுக்க வைக்கும். இந்த உடல் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு. ஆரோக்கியமா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா அழகா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சா உங்க முகம் தானாவே பொலிவாகும். தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி? செல்ஃப் லவ் அதிகமாச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் தானாவே வரும். அதை எப்படி வளர்க்கலாம்? நேர்மறையான பேச்சு. தினமும் காலையில எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்னு இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போகுது, என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு சொல்லுங்க. இது ஏதோ மேஜிக் கிடையாது. இது உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற பாசிட்டிவ் சார்ஜ். சின்ன சின்ன வெற்றிகள். ஒரு பெரிய இலக்கை அடையறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகளை முடிங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிக்கணும்னு நினைச்சு அதை முடிச்சாலே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். தோல்விகளை தழுவுங்கள். தப்பு பண்றது தப்பு இல்ல, தப்புல இருந்து கத்துக்காம இருக்கிறது தான் தப்பு. ஒரு விஷயம் தோத்து போனா நான் லாயக இல்லைன்னு சொல்லாம அடுத்த முறை இன்னும் சிறப்பா செய்வேன்னு சொல்லுங்க. தன்னம்பிக்கைக்கான தினசரி பழக்கங்கள். காலை 5 நிமிடம் தியானம். மனசை அமைதிப்படுத்த நன்றி சொல்லுதல். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. டிஜிட்டல் டிடாக்ஸ். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனை ஓரம் வைங்க. பிடித்தமான பொழுதுபோக்கு. பாட்டு கேட்கறது, வரைகிறதுன்னு உங்களுக்கு பிடிச்சத தினமும் ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா நான் சொல்ல விரும்புறது இதுதான். இந்த உலகத்துல நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்காக வாழ யாரு வருவாங்களோ இல்லையோ, உங்களுக்காக நீங்க கண்டிப்பா இருக்கணும். இன்னையில இருந்து உங்களை நீங்களே திட்டிக்கிறத நிறுத்திட்டு பாராட்ட ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு தருணத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் லவ்விங் யுவர் செல்ஃப்.